ஐயா முதல்வர் ஐயா, காவல் ஆய்வாளர், சட்ட ஒழுங்கு, சட்டம், நீதி, நியாயம் எல்லாரும் நம்புறவங்க கேட்டீங்க. 4.5 லட்சம் ரூபாய் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு எங்களை மட்டும் இல்லை, ஒரு 2 ஃப்ளாட்டை காமிச்சு ஒரு ஆவடியில் மட்டும் ஒரு 10 பேரை ஏமாத்திட்டான். அதில் போகாமல் கெருகம்பாக்கன்ற ஏரியாவில் அதே பர்சன் ஒரு 20 பேர் ஏமாத்திருக்கான். கிட்டத்தட்ட 3 crores நியர் பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிறான். அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி தான் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் வீடியோ எடிட் பண்ணாக்கா எங்களை மாதிரி எல்லாருமே வராங்க, ஒரே வீடியோ இவ்வளோ வராங்க. இன்றைக்கி வந்து அவனை டேஸ்ட் பண்ணி அவன் வண்டி பிடிச்சி டேஸ்ட் பண்ணி இங்கே வந்தாக்கா போலீஸ் வந்து கொண்டு வச்சிட்டாங்க. இன்றைக்கி அவன் ஓப்பனாக இருந்து சொல்கிறான், உங்களால் என்ன ஆக்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க, நான் அக்கௌண்ட்டில் வாங்குறது தான் தரேன், நான் வாங்கலை, ஒரு வீடியோ காமிக்கிறோம் நீ வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு புக்கு கொடுத்தாங்கன்றாங்க. எவ்வளோ ஒரு ஆளால், அதாவது அவன் எப்படின்னா அவன் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவான்ற பேரில் எல்லா ஃபேமிலியும் நடத்தி நிற்க கேட்குறான். எனக்கு என்னதான் நியாயம் கிடைக்க போகுது? நான் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுருவேன். என் லைஃப்பில் 4.5 லட்சம்ன்றது பல வருஷத்தோட விஷயம், உழைப்பு. அது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டோக்காரன் உழைப்பு எடுத்துக்கணும். ஆனால் அந்த காசை அவன் அசால்ட்டாக எடுத்துக்கின்னு என்கிட்ட இல்லை, நான் வாங்கலை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்றான். ஒருத்தர் அவன் கேட்குறாப்புல, ஐயா ஸ்டாலின் தெரியுமா? ஸ்டாலின் தெரியும் எனக்கு, நீ என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க. ஐயா முதல்வரையா, உங்கள் பேர் அவன் ஓப்பனாக யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்க. என்ன சொல்கிறான்? சொல்லு, ஸ்டாலின் தான் தெரியுமா? தெரியும், சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க. ஒரு காவலாக உள்ள விசாரிக்கிறாரு, அலட்சியமாக பதில் சொல்கிறான். இத்தனை பேரோட கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இல்லை, இவ்வளோ உழைச்சமே, இவ்வளோ பணம் யாராவது முடியுமா? இனி நான் ஆட்டோ ஓட்டேன், ஒரு நாள் 1000 ரூபாய் பாடு போட்டோம், அது அவ்வளோ ஈஸியா? சொல்லுங்க. ஒரு படித்தவன், அவன் யார் தெரியுமா? தெரியாதவன், நான் படித்தவன், எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஏமாத்துறான் தெரியுமா? இவ்வளோ பேர் இருந்தும் அவங்க விசாரிக்கிறாங்க, அவ்வளோ கூலா உங்களால் என்ன முடியுமோ பண்ணீங்க, என்கிட்ட இல்லை. அவனை தெளிவாக்குறான், அக்கௌண்ட்ல வந்த பணத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியுன்றதுனால மற்ற கையில் வாங்கின காசு வாங்கிக்கலாம் ஈஸியா விஷயப்படுறான். நான் பொறுப்பே இல்லைன்றான். இந்த டாக்குமெண்ட் பவர் இல்லையா? ஸ்டாம்ப் பேப்பர்லாம் சும்மா விற்கிறாங்களா? எனக்கு புரியல. இந்த சீல் ஸ்டைல்லாம் எல்லாம் சும்மா ஃபேக்கா? அப்ப எந்த ஸ்டாம்ப் பேப்பர் நம்பி நாங்கள் எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும்? எல்லாத்துக்குமே லீகல் போக முடியுமா? நோ புரோக்கர் ஆப்ல போட்டு 4 வீடு போட்டு இப்படி ஏமாத்துறான். ஒரு வீட்டுக்கே 4 அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி நான் சொன்னாக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் நோ புரோக்கர் பண்ணி கேட்டாக்கா அவங்க ஒரே சொல்றாங்க, கை வச்சிட்டாங்க, அவங்க கார்ப்பரேட் கம்பெனில கை வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. அப்ப என்னத்துக்கு அதெல்லாம்? எதுவுமே சரியில்லை. உங்களால முடிஞ்சா என் பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. முடியுமா? உங்களால முடியுமா? மீடியா உங்களால முடியுமா? காவல்துறையால முடியுமா? சட்டத்தால முடியுமா? கூட்டு விசாரிக்கிறேன், கூட்டு விசாரிச்சுன்னு இருக்காங்க. மத்தியானத்துல இருந்து விசாரிக்கிறாங்க, டைம் கேக்குறாங்க. சரி, டைம் எடுத்துக்கிட்டோம், எனக்கு என் பணம் வருமா? எனக்கு இல்ல, இத்தனை பேரு. எல்லாத்துக்கும் மேல வெல் பிளான்டா அவனுக்கு லோன் கொடுத்த பேங்க் எப்படி கொடுத்தாங்க தெரியல. 2வது, அந்த லோனு அவனுக்கு கட்ட முடியல, பேங்க் நோட்டீஸ் வருதுன்னா தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு முன்னாடி அந்த 1 மாசத்துல எத்தனை பேர் ஏமாத்த முடியுமோ நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான். 2வது, ஆமா, லீஸுக்கு போன எல்லா வாடகை வரணும் கூட பிரெயின் வாஷ் பண்ணி லீஸுக்கு அமௌண்ட் கேட்கறான். இது பண்ணிருக்கான். இதெல்லாம் தாண்டி வேந்தம் தெளிவா பண்றான். இந்த திஃப்ட் வந்து அவனுக்கே தெரியுது. உள்ள போனா கோர்ட் மூலியமா போனாக்கா ஒரு 2 வருஷத்துல வெளியே வந்துடலாம், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கு போனதுதான். இதை வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒரு 30 வருஷம் போடுங்க, எங்க வாழ்வாதாரம் போயிடும். அவனுக்கு அப்படி கிடையாது இல்ல, ஏன்னா அவன் ஃபேமிலி சேவ் பண்ணிட்டான். அவங்க மைண்ட் செட் என்ன, உள்ள போவோம், 1 வருஷத்துக்கு ஜாமீன்ல வந்துட போறோம், அப்ப ஃப்ரீயா சுத்தலாம். அப்ப போனது தானே. என் குடும்பம் இவங்க இத்தனை பேர் குடும்பம் நடுத்துல நிக்க வச்சுட்டு அதெல்லாம் சுத்துவானா? இதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்பீங்களா? அதெல்லாம் பண்ணுவீங்களா?